ஆமென். இப்பொழுது நாங்கள் பதிவு செய்யப்பட்ட செய்தியை கேட்போம். பிரதர் லெஸ்லி அவர்கள் போடுவார்கள். மன்னிக்கவும், நான் சிஸ்டர் ரீட்டான்னு சொல்லிவிட்டேன். பிரதர் லெஸ்லி அவர்கள் போடுவார்கள். எஸ்தர் ரூபியின் பதிவு செய்யப்பட்ட செய்தியை நாங்கள் கேட்போம். God bless you all. ஆமென். அமைதியா இருந்து வார்த்தையை ஆண்டவராகிய கேட்போமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குகிறவராயிருக்கிறார், சுகமளிக்கிற வைத்தியராயிருக்கிறார், பரிகாரியாகிய கர்த்தராயிருக்கிறார், யெகோவா ராப்பாவாக இருக்கிறார். அநேக நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. அதிலே ஒரு நாமம் யெகோவா ராப்பா, நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர், பரிகாரியாகிய கர்த்தர். அவருடைய விருப்பம் என்ன? அவருடைய ஆசை என்ன? வியாதி நிறைந்த உலகத்திலே நம்முடைய தேவனுடைய விருப்பம் என்ன? 3 யோவான் புஸ்தகம் 2ஆம் வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். பாருங்க, வியாதி நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிளினிக்குகள் பாருங்க நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாருங்க மருத்துவமனைகளுக்கு விளம்பரங்கள் தொலைக்காட்சியிலும் யூடியூப், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் பாருங்க மருத்துவமனைகளுக்கு விளம்பரங்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றன. மருத்துவமனைகளும் நிரம்பி நோயாளிகளால் நிரம்பி வழிகின்றன. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம் தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்கள் சுகமாய் வாழும்படி, ஆரோக்கியமாய் வாழும்படி, நீடிய ஆயுசாய் வாழும்படி நம் தேவன் விரும்புகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பேதுரு இவ்வாறாக சொல்லுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திரும்படிக்கு அவர் தாமே இயேசு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து வியாதியை அவருடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்து வியாதிக்கு முடிவு கட்டிவிட்டார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 2000 வருஷத்திற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பாருங்க வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அன்றைக்கே நாம் சுகமாக வாழ்வதற்கென்று பாருங்க பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அப்படி சுகமாய் வாழ்கிறோமா? ஆரோக்கியத்தில் பிழைக்கிறோமா? நீடிய வாழ்வை வாழ்கிறோமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் இங்க சொல்லிட்டாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எப்படி இந்த வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு சொந்தமாக மாற்றுவது? அவர வியாதியில சிலுவையில கஷ்டப்பட்டு நாம இன்றைக்கு வாழ்கிற இந்த காலகட்டத்துல வியாதியோட வாழ்வது தேவனுடைய பிரமாணமே அல்ல, அது தேவனுடைய திட்டமும் அல்ல. அவருடைய திட்டம் எல்லாம் பாருங்க, நாம நல்ல சந்தோஷமா, நல்ல நீடிய ஆயுசா, எல்லாவற்றையும் அனுபவித்து சம்பூரமா வாழ்றதுதான் அவருடைய திட்டமா இருக்கிறது. ஆரோக்கியமா வாழ்கிறது தான் அவருடைய திட்டமா இருக்கிறது. அருமையானவர்களே, சுகமாய் வாழ்வது பாருங்க வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துகிறது, நம்முடைய நாட்களை இன்பமாய் கழிக்க செய்கிறது. வியாதி பாருங்க நம்முடைய வாழ்க்கையை, வாழ் நாட்களை குறுக செய்கிறது. ஏசாயா இவ்வாறு சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக இந்த 3 யோவான் புஸ்தகத்திலே இன்னொரு வசனம், அந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கும் பாருங்க, ஆத்துமா வாழ்கிறது போல. ஆத்துமா என்றால் என்ன? உங்களுடைய இருதயம், மனது, எண்ணங்கள். எண்ணங்களிலே உங்களுடைய எண்ணங்கள் அமைகிறதோ அதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சாலமோன் இவ்வாறு சொல்வார், ஒரு மனிதன் எப்படியோ அவன் அப்படியே வாழ்கிறான். அவனுடைய எதிர்காலமும் அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய எண்ணங்களை பொறுத்தே இருக்கிறது. எண்ணங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க ஆட்சி செய்கிற ஒரு ஆளுமை திறன் கொண்ட எண்ணங்களாக இருக்கிறார். அது 3 யோவான்ல எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்கிறது போல இந்த மனதிலே நான் சுகவான், நான் பலவான், நான் முக்கியவான், நான் சௌக்கியவான், நான் நீடிய ஆயுசாய் வாழ்கிறவன் என்கிற இந்த சத்தியத்தை இந்த மனதிலே முதலாவது நிரப்ப வேண்டும். மனது சத்தியத்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்கின பரிகாரியாகிய கர்த்தர், அவர் என்னுடைய பரம வைத்தியராய் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை
இந்த ஆத்மாவிலே பாருங்க நிரப்பும் போது, இந்த ஆத்மா பாருங்க சத்தியத்தினால் நிரப்பப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா வெளியிலே பாருங்க எல்லா வியாதிகளும் மறைந்து போகிறது. ஆத்மா வாழும்போது வெளியே பாருங்க வாழ்க்கை செழிப்பாக நல்ல ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்கிறார். 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. பாருங்க இதெல்லாம் இப்படி ஒரு சத்தியம் பாருங்க. வியாதிப்பட்டிருக்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு முடியல, எனக்கு அப்படி நோவு இருக்கிறது என்று நகரவாசிகள் சொல்வதே இல்லையாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் வாக்குத்தத்தத்தை தான் நம்முடைய தேவன் நமக்கு பாருங்க வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்க. அந்த ஒரு ரீதியில கூட இந்த நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. வியாதி நிறைந்த வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார். ஆரோக்கியத்தின் வாழ்வை தேவன் பாருங்க விரும்புகிறவராய் இருக்கிறார். விரும்புகிறது மாத்திரமல்ல, அதை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் பாருங்க அநேக வாக்குத்தத்தத்தை மாத்திரமல்ல வசனத்தை கொடுத்து அவர் தாமே தமது சரீரத்திலே அந்த நோய்களையும் சுமந்து தீர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு இவ்வாறாக சொல்வார் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கோம், மெய்யாகவே அவர் நம்முடைய அக்கிரமங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று. ஆனா மத்தேயு இன்னும் ஒரு படி மேல போய் சொல்வாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாருங்க வேதனைகளை சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். இதை நாம் வேத சம்பவத்தோடு நாம் பார்ப்போமானால் இன்னும் அதிகப்படியான விசுவாசம் பாருங்க நமக்குள்ளாக பெருக்கெடுக்கும். இதற்கு ஆதாரமாக யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 வரை. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 வரை. இங்க ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்து வனாந்திரத்திலே வருகிறார்கள், செங்கடலை கடக்கிறார்கள். பாருங்க அநேக அற்புதங்களினாலே ஆண்டவர் வழி நடத்தி கொண்டே வருகிறார். இவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு வருகிறார்கள். சூர் வனாந்திரத்துல 3 நாள் அளவுக்கு நடந்து திரியிறாங்க. அவருக்கு தண்ணீர் இல்லை, எங்க பார்த்தாலும் ஒரே பாலைவனமா இருக்கு, தண்ணியே கிடைக்கல. 3 நாள் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடைசியில மாறான்ற இடத்துல வந்து சேருகிறார்கள். அங்கேயே வந்து குடிச்சு பார்த்தா பாருங்க தண்ணி ரொம்ப கசப்பா இருக்கு. ஏற்கனவே தாகம் வறண்டு விட்டது. தாகம் பாருங்க அப்படியே 3 நாள் மனுஷன் தண்ணி இல்லாம இருந்தா எப்படி ஒரு வறட்சி தொண்டைய பிடிச்சிருக்கோம் பாருங்க. அவங்களுக்கு மூச்சு விடுறது எப்படி, நம்ம உயிர் வாழ்வோமா என்னன்னே தெரியலையே, தண்ணியே இல்லையே அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு தண்ணீர் கிடைக்கிறது. அந்த தண்ணீரை குடிச்சா பாருங்க ஒரே கசப்பு, குடிக்க கூடாது இருந்தது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில இந்த ஜனங்கள் போய் மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடன் அது மதுரமான தண்ணீராய் ஆயிற்று. அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை பாருங்க சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை எல்லாம் கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இங்கே ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார், விளக்குகிறார். பாருங்க, தாகத்தினாலே வறண்டு போயிருச்சு. ஒரு மனுஷன் பாருங்க தண்ணி குடிக்காம எப்படி உயிர் வாழ முடியும்? உயிருக்கும் இந்த ஜீவனுக்கும் இந்த தண்ணீருக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது. தண்ணி குடிக்காம எந்த மனுஷனாலையும் வாழ முடியாது பாருங்க. அப்படிப்பட்ட தண்ணீரும் கசப்பான தண்ணீரா இருக்கும்போது மோசைக்கு பாருங்க அவர் ஒரு அடையாளத்தை அங்கே காண்பிக்கிறார். மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தாராம். ஏன் மோசைக்கு பாருங்க ஒரு கையில ஒரு கோல் தான் வச்சிருக்கிறாரு. அந்த கோல் எடுத்து தண்ணிக்கு மேல நீட்டுப்பா, உடனே தண்ணி மதுரமா மாறிடும் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகி இருக்கும். அந்த கோலை வைத்துதான் செங்கடலையே 2ஆக பிரித்து விட்டார். ஆனா கர்த்தர் இங்க ஒரு பெரிய விஷயத்தை இங்கே பாருங்க செய்கிறார். ஒரு மரத்தை காண்பித்தார், அதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த தண்ணீரிலே போட்டார். மரத்தை எடுத்துக்கொண்டு வந்து எப்படி போட முடியும்? மரத்தை பிடுங்க முடியுமா? இல்ல.
மரத்தின் கொப்பை பாருங்க, மரக்கிளைகளை மோசே அன்றைக்கு நல்ல பெரிய அருவாலை வச்சு கோடாரியை வச்சு வெட்டி இருப்பார். வெட்டி எடுத்து கொண்டு வந்துதான் அந்த தண்ணீர்ல போட்டிருப்பார். பாருங்க, மரத்தை தண்ணீர்ல போட்ட மாத்திரத்திலே கசப்பு நிறைந்த அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. அங்கே கர்த்தர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அருமையானவர்களே, இந்த கசப்பு வியாதிக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த தண்ணீர் பாருங்க, தண்ணீர் ரொம்ப கசப்பா இருக்கு. மனுஷனுக்கு பாருங்க அத்தியாவசியமான ஒரு தேவையா இருக்கிறது. ஆனா இந்த வியாதி என்கிற கசப்பு சரீரத்திலே கலந்து விடுகிறது. அந்த கசப்பான வியாதியை நீக்க வேண்டும் என்றால் பாருங்க, எப்படி தண்ணீரிலே ஒரு மரம் போடப்பட்டதோ, போட்ட மாத்திரத்திலே கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிற்றோ, அதே போல நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா மேட்டிலே 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே தலை முதல் கால் வரை வெட்டப்பட்டார், நிர்மூலமாக்கப்பட்டார், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டார், வாரினாலே 39 முறை அடிக்கப்பட்டார். பாருங்க, இன்றைக்கு மருத்துவ உலகமும் விஞ்ஞானமும் சொல்லுகிறது 39 முறை அடிக்கப்பட்டார். அதை பாருங்க, அந்த ரோம போர் சேவகர்கள் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாரினாலே அடிக்க பயன்படுத்திய அந்த வார் எப்படிப்பட்டதா இருந்ததாம்? பூனை தோலினாலே செய்யப்பட்டு பாருங்க, ஒவ்வொன்றும் பாருங்க மூன்றாய் பிரிந்து பாருங்க, 3 இடத்துலையும் பாருங்க 3 கொக்கியா இருக்கும். பாருங்க, வெட்டக்கூடிய அளவுக்கு ஈய கொக்கிகளை அங்கே மாட்டி வைத்திருந்தார்கள். ஒரு சில பேர் சொல்றாங்க கல்லுகளை பாருங்க செதுக்கி அதிலே மாட்டி இருந்தார்கள் என்று. வரலாற்று விஞ்ஞானிகள் பாருங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள் அப்படி சொல்லுகிறாங்க. ஒரு தடவை அந்த பயிற்சி பெற்ற போர் சேவகன் அந்த வாரை எடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய முதுகிலே வீசி சுண்டி இழுக்கும் போது 9 இடங்களிலே அது அப்படியே சந்து சந்தாக வெட்டி எடுத்துக்கொண்டு வருமாம். 39 × 9 என்று போட்டீர்கள் என்றால் 39ஐ 9ஆக பெருக்கினால் 351 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதுகு வாரினாலே கிழிக்கப்பட்டது, வெட்டி எடுக்கப்பட்டது, அவருடைய மாம்ச துண்டுகள் பித்து எரியப்பட்டது. அருமையானவர்களே, இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே மருந்து கண்டுபிடிக்கப்படாத வியாதிகளில் லிஸ்ட் 351 வியாதிகள் என்று கணக்கெடுத்து சொல்லியிருக்கிறார்கள். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே எனக்கும் ஆரோக்கியமாய் வாழும்படிக்கு மனப்பூர்வமாய் முழு மனசோடு பாருங்க 351 முறை முதுகை கிழிக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். எப்படி அங்கே மரம் மாறாவிலே வெட்டப்பட்டதோ, கசப்பை பாருங்க நீக்கினதோ, இங்கே கல்வாரி மலையிலே கல்வாரி மரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க வெட்டப்பட்டார். அதனாலதாங்க சுகம் நமக்கு பங்காக அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பாருங்க, எல்லா முதுகையும் பாருங்க பிச்சு எடுத்த மாத்திரத்திலே ஒரே எலும்புதான் தெரிஞ்சது. அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஒண்ணுமே இல்ல, சதையும் இல்ல. அவ்வளவு கிரயத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தி இன்னைக்கு சொல்றாரு, மகனே மகளே, நீ ஆரோக்கியமாய் வாழ்வது என்னுடைய சித்தம், உன் வேதனை சுகமாயிரு. வேதனையோடு இருக்கீங்களா? வியாதியின் உக்கிர பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கல்லறை தோட்டத்திற்கு சென்று விடுமா என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வியாதிக்கு மருந்தே இல்ல, மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே கண்ணீரோடும் கவலையோடும் துக்கித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிக்கப்பட்ட சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற எந்த வியாதியை பார்க்கிலும் மருத்துவருடைய அறிக்கையை பார்க்கிலும் அது மேலானதா இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குகிற டாக்டரா இருக்கிறாருங்க, வைத்தியரா இருக்கிறாரு. இதை நாம் அந்த மனதிலே ஆத்மாவிலே விசுவாசிக்க வேண்டும். மருத்துவர் கைவிட்டிருக்கலாம் பாருங்க, டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த வியாதி எனக்கு முன்பதாக எம்மாத்திரம், உன்னை அந்த வியாதி படுக்கையிலிருந்து என்னால் எழுப்ப முடியும், நீடித்த நாட்களாய் உன்னை வாழ வைக்க முடியும் என்று ஆண்டவர் பாருங்க உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இன்னும் ஒரு வேத சம்பவத்தை கூட நாம் பார்ப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், என்னாகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 வசனங்கள் வரை. இந்த சம்பவமும் உங்களுக்கு அறிந்ததே. என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க
எப்பெல்லாம் முறுமுறுக்கிறாங்களோ, எப்பெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா எழும்புறாங்களோ, அப்பெல்லாம் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருக்கு நன்றி பலிகளை, மகிமையை, கனத்தை அவருக்கு செலுத்துவதற்கு பதிலாக ஒரு அற்பமான காரியத்துக்கெல்லாம் பாருங்க, கர்த்தருக்கும் மோசேக்கு முன்பதாக இந்த ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே வருகிறார்கள். அதனுடைய விளைவுதான் பாருங்க, 8ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கும் பாருங்க. கொள்ளிவாய் சர்ப்பம் வனாந்தரத்துலதான் அவங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன் சென்று ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினது மாத்திரமல்ல, ஒரு தீங்கும் அணுகாமல் பாதுகாத்து கொண்டே வருகிறார். அங்கே பாருங்க, இவங்க முறுமுறுத்த மாத்திரத்திலே பாதுகாப்பின் வேலியை இவர்கள் பீத்து எறிகிறார்கள், திறந்து விடுகிறார்கள். வனாந்தரத்துல கொள்ளிவாய் சர்ப்பமும் விஷ பாம்புகளும் அநேக பாருங்க ஜீவனை போக்கடிக்கிற எல்லா காரியங்களும் அங்கேதான் இருந்தது. ஆனால் எதுவும் இவர்களை நெருங்கவில்லை. என்றைக்கு பாதுகாப்பின் வேலையை விட்டு இவங்க வெளியில போறாங்களோ அன்றைக்கு பாருங்க அழிவின் சக்தி இவர்களை மேற்கொள்ளுகிறது. அப்படிதான் இங்க கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களுக்குள்ளே வருகிறது. கடித்த மாத்திரத்துல எல்லாரும் பாருங்க உடனே சாகுறாங்க. அப்போ மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, 8ஆம் வசனத்துல இங்க போடப்பட்டிருக்கும். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். உண்மையானவர்களே, இங்க ஒரு பெரிய சத்தியம் இருக்கு பாருங்க. அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்போது எகிப்தியரை பாருங்க கொள்ளையிட்டார்கள். வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இரும்பு, வஸ்திரங்கள், என்னென்ன உடைமைகள் இருக்கோ எல்லாத்தையும் கேட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. கையில பாருங்க ஏகப்பட்ட வெண்கலத்தை வச்சிருக்கிறாங்க. மோசே கிட்ட வெண்கல சர்ப்பம் பாருங்க ரெடிமேடா இல்ல. அந்த வெண்கலத்தை கொண்டு வந்து ஜனங்கள் அவரிடத்தில் கொடுத்தார்கள். ஜனங்கள் கொடுத்த அந்த வெண்கலத்தை நல்ல பயங்கரமான தீயிலே அக்கினியிலே பாருங்க போட்டு அதை வணைந்து சம்மட்டியை வச்சு அடிச்சு அதை ஒரு சர்ப்பத்தின் உருவமாக மோசே செய்தார். ரெடிமேடா பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ற மாதிரி அன்னைக்கெல்லாம் எந்த வசதியும் இல்ல. அங்கே ஒரு பெரிய சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். பாருங்க, வெண்கல சர்ப்பம் அங்கே மோசையினால் சம்மட்டியை வைத்து அடித்து தீயிலே பாருங்க போட்டு சுடப்பட்டு வணைந்து அந்த வளைவாக கொண்டு வரப்பட்டு பின்பு அதை ஒரு மரத்திலே தூக்கி எல்லாரும் பார்க்கும்படி உயரமான ஒரு மலை மேலே நட்டு வைத்தான். அப்பொழுது கடிக்கப்பட்டவன், பாம்புங்க கீழே கடிச்சுச்சுன்னா கீழே கடிக்கிற பாம்பை பார்க்காத மேல இருக்கிற வெண்கல சர்ப்பத்தை பார். கீழே இருக்கிற சர்ப்பத்தை பாராதே, மேலே இருக்கிற வெண்கல சர்ப்பத்தை பார். இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் ஏன் மனுஷனை கடிக்குது பாருங்க. இது ஆதியிலேருந்தே இருக்குது பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இங்க ஆதாம் ஏவால இந்த சர்ப்பம் பாருங்க பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட பிறகு பிசாசுக்கு இங்க ஒரு சாபம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். திறமையானவர்களே, பிசாசுக்கு எதுக்கு இப்படி ஒரு சாபம்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பான்னா அவன் பாருங்க மண்ணால் சாப்பிட்டுட்டு இருக்கான்? இல்ல, ஆதாமும் ஏவாளும் அன்றைக்கு மண்ணால் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். மண்ணினால் பொம்மைகள் இருந்தார்கள். நம்முடைய சரீரம் தான் பாருங்க மண்ணு. அதனாலதான் மனுஷன் செத்தோன்னே போய் மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிறாங்க. அருமையானவர்களே, பிசாசு சரீரத்தை தின்னுகிறான். வியாதி என்கிற கொடிய அழிவின் சக்தியை அவனுடைய ஆயுதத்தை கொண்டு வந்து போட்டு சரீரம் பாருங்க அவனுடைய வேலையே பாருங்க இந்த சரீரத்தை தின்பது. எப்படி அவன் தின்கிறான்? வியாதியினாலே, கவலையினாலே, போராட்டத்தினாலே, கஷ்டத்தினாலே, டிப்ரெஷனாலே, மன அழுத்தத்தினாலே. அருமையானவர்களே, பிசாசு அந்த வேலையை செய்து கொண்டு வருகிறான். மண்ணை அவன் தின்பான் என்று அன்னைக்கு அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கப்பட்டது. அன்றை தொடங்கி இன்றைக்கு காலகட்டத்தில் வரைக்கும் பிசாசு அந்த வேலையை தான் செய்துட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் பாருங்க இந்த சரீரத்தை விலை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று நம்முடைய சரீரம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய
சொந்த ரத்தத்தை சிந்து அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து பாருங்க, நம்முடைய சரீரங்களை அவர் பாருங்க தமக்கு சொந்தமாக உடைமைகளாக வாங்கி இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை பிசாசானவன் தொட முடியாது. ஏன்? அவருடைய சரீரம் இது. இந்த சரீரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குடிகொள்வது மாத்திரமல்ல, இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் அவர் இருக்கிறார். அதனாலதான் பொல்லாங்க நோயை தொடான். இயேசு கிறிஸ்துவ மீறிதான் நம்மள அவன் தொட முடியும் பாருங்க, அவன் தொடவே முடியாது. இந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்படி இந்த வெண்கல சர்ப்பம் மரத்திலே தூக்கப்பட்டதோ அதே போல கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அருமையானவர்களே, மரத்திலே தூக்கப்பட்டார். கல்வாரி மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த வெண்கல சர்ப்பத்தை தீயிலே போட்டு உருக்கி அதை சமட்டி வைத்து அடித்து வளைந்து எல்லாரும் பார்க்கும்படி மலை கம்பத்திலே தூக்கி வைத்தாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அகில உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் அன்றைக்கு அவரை கொண்டிருந்தார்கள். தூக்கி கம்பத்திலே தூக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே தூக்கப்பட்டார். அன்றைக்கு கல்வாரியிலே பாருங்க நமக்காக அவருடைய சரீரத்தை பாருங்க சர்ப்பமாகவே அன்றைக்கு வளையப்பட்டு கடைசி சொட்டு ரத்தமும் இந்த பூமியில இந்த மண்ணில் சிந்தினார். அப்படி சிந்திதான் நம்முடைய சரீரத்தை பாருங்க அவருக்கு சொந்தமாக மாற்றி இருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு உள்ளே திறந்தால் எங்க வந்து வாசம் பண்றாருங்க? கோயில் எங்க இருக்கு? அவர் தங்குகிற பெரிய தேவ ஆலயம் நம்முடைய சரீரமா இருக்கிறது. பாருங்க, ஒரு பெரிய ராஜா, வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், அவர் பெரிய மகாராஜா நம்முடைய உள்ளத்துல வந்து வாசம் பண்ணும்போது நம்முடைய சரீரத்துல வியாதிக்கு இடம் இருக்குமா பாருங்க. இப்படிப்பட்ட சத்தியத்தால் நம்முடைய ஆத்துமாக்கள் மனது நிரம்பும் போது யோவான் சொல்லுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பதை தேவன் விரும்புகிறார். கடைசியாக சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரை. சங்கீதத்தின் புஸ்தகம் 103, 3, 4, 5. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி லிஸ்ட்ல வராத வியாதி என்று ஒன்றுமே இல்லைங்க. அவருக்கு முன்பதாக கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக பரிகாரியாகிய கர்த்தருக்கு முன்பதாக எல்லா வியாதியினுடைய முழங்காலம் முடங்கிய தீர வேண்டும். வியாதிகளை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை கல்லறை குலுக்கி விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சூட்டி நன்மையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அருமையானவர்களே, எந்த வியாதியா இருந்தாலும் அவர் குணமாக்குறாருங்க. அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில பாருங்க அநேக வியாதிக்காரர்களை அவர் தொடும்படிக்கு கொண்டு வந்தார்கள். எந்த வியாதியா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு குணமாக்குனாருங்க. ஒரு மலையில இருந்து அவர் குஷ்டரோகி பாருங்க, அவனுடைய குஷ்டரோகத்தின் உக்கிரம் பாருங்க துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கிறது. மனுஷர்கள் எல்லாரும் அவனை நிராகரித்து பாருங்க விட்டார்கள். ஆனா அப்படிப்பட்ட மனுஷனை கரம் நீட்டி தொட்டார். தொட்டு முற்றிலுமாய் அவனை சுகப்படுத்தினார். பாருங்க, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. இன்றைக்கு வாழ்கிற இன்றைய காலகட்டத்துல அனைவரும் சொல்றாங்க வியாதி ஒரு மறைவான ஆசீர்வாதம். இல்லைங்க, அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய நாம் சுகமாய் வாழ்வது, ஆரோக்கியமாய் வாழ்வது. சின்ன பல்லு வலி, சின்ன வயிற்று வலி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லா வழியும் அவர் சுமந்து தீர்த்துட்டாருங்க. நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்த்து முடித்து விட்டார், முடிவு கட்டி விட்டார். மரம் அன்றைக்கு வெட்டப்பட்டு விட்டது, கசப்பு நிறைந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றி விட்டது. கடைசியாக ஒரே ஒரு வசனம் பாருங்க, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மரத்திலே தொங்கும் போது இந்த வியாதியின் அந்த மனிதக் கொள்ளல் அவருடைய சரீர வேதனையின் அந்த வேதனை தெரியாத அளவுக்கு அவருக்கு கசப்பு கலந்த காடிய கடற்காலானில் தோய்த்து ஈசோப்பு கொழுந்தினால அவருக்கு நேரம் நீட்டுவாங்க, அதை வாங்க மறுத்தார். ஏன்? தன்னுடைய முழு சுய உணர்வோடு விருப்பத்தோடு நமக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா வியாதியும் கஷ்டத்தையும் பாரத்தையும் தரித்திரத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் உத்தரித்தார். இன்றைக்கு பாருங்க, அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதலா இருக்கிறது. அவருடைய ஜீவன் நம்முடைய ஜீவனா இருக்கிறது.
அவருடைய சுகம் நம்முடைய சுகமா இருக்கிறது. அருமையானவர்களே, அவருக்கு வேதனை, நமக்கு சுகம். அவருக்கு பாருங்க, வாலிப வயதிலே மரித்தார், 33 வயசுல அவர் மரித்தார். வாலிபத்திலே அவருக்கு மரணம். நாம் பாருங்க நீடித்த நாளாய் வாழும்படி அவர் பாருங்க அவருடைய விருப்பமா இருக்கிறது. இப்படிப்பட்ட நன்மைகளை கையில வைத்துக் கொண்டுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இன்னைக்கு வியாதியில நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கசப்பான வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை இந்த வியாதி உங்களை கசப்பாக்கிட்டு இருக்கா? மனசுல நிம்மதியே இல்லையா? நீங்கள் தேடுகிற நிம்மதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்துல இருக்கிறது. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற சுகமும் ஆரோக்கியமும் நீடிய ஆயுசும் இனிப்பு நிறைந்த வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு ஒருவரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. உங்களை இந்த பூமியில ஜீவனோட சுகத்தோட ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க உள்ளத்துல இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு வாயை திறந்து, இயேசுவே நீங்க ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்கப்பா, அழைப்பு கொடுத்தா போதும். பாருங்க, அவர் உங்களுடைய உள்ளத்திலே வந்து தங்குவது மாத்திரமல்ல, உங்களுடைய எல்லா வியாதியின் பிடிகளில் இருந்தும் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குவார். உங்களுடைய மரண படுக்கையை மாற்றி உங்களுடைய வீட்டிலே பாருங்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். இயேசு ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டுகள், அவருடைய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து பாருங்க கிடைக்கும். நாம் ஜெபிப்போம். வாழ்க்கையிலே கசப்புகள் கூறிக்கிட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கூறிக்கிட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்பார். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்பார். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ஜீவா, நான் அதை தினம் யோசிப்பவள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கர்த்தாவே இயேசு ஆண்டவர் உயர்ந்திருப்பீராக. வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்குகிற ஒரே நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. கல்வாரி சிலுவையின் நாயகனை உயர்த்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போர்களுடைய குடும்பத்தின் பேரிலே உயர்த்துகிறோம். கர்த்தாவே, எல்லா வியாதிகளையும் நீர் சுமந்து தீர்த்து ஜீவனையும் அழியாமையும் கர்த்தாவே நீர் வெளியரங்கமான கோலமாக்கி இருக்கிறேன். எல்லாருடைய சரீரத்திலும் கர்த்தாவே சுகமும் ஆரோக்கியமும் ஜீவனும் நீடிய ஆயுசும் பங்காக மாறுவதாக. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்குகிறீர். கர்த்தாவே, நன்மையினால் அவருடைய வாயை திருப்தியாக்குகிறீங்க. கழுகுக்கு சமானமாய் அவருடைய வயது திரும்ப வாழ வயது போல ஆகட்டும். கர்த்தாவே, எலும்புகள் எல்லாம் பசும்புள்ளை போல செழிக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தாவே நீர் கட்டளையிடுகிறபடியால் நன்றி. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் கர்த்தாவே உம்மை ஆண்டவராக, இரட்சகராக, குல தெய்வமாக ஏற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய அளவில்லாத நன்மைகளால் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து நிறைத்து கொண்டு கர்த்தாவே அவர்களை சாட்சியாக வாழ வைக்கிறபடியால் நன்றி. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதே உம்முடைய சித்தமா இருக்கிறது. உம்முடைய சித்தம் சங்கமம் வானொலியிலே செய்யப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வானொலியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய வல்லமையில கரத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே கர்த்தாவே இம்மட்டுமாய் தாங்கி ஏந்தி வழிநடத்தி தப்புவித்த தேவன். இனியும் நீர் தாங்குவீர், தப்புவிப்பீர், ஏந்துவீர், வழிநடத்துவீர், போஷிப்பீர், பாதுகாப்பீர். நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்திருப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். அருமையான வார்த்தையை செய்தியை நாங்க கேட்டோம். ஆமேன். கர்த்தர் எங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறபடியா இருக்கு. நாங்க நன்றி செலுத்தோம். எல்லா கர்த்தர் ஒரு தருவனாலும் சுகவீனமா இருப்பது அவருடைய சித்தம் இல்லை. அப்படியா அருமையான வார்த்தை மூலமாக சிஸ்டர் எஸ்தர் ரூபி அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். அவர்களையும் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாங்க